அதுக்குள்ள பெண்ணை ஒரு முறை பார்த்துட்டா நல்லா நினைக்கிறேன். எதுக்கு பொண்ணை பார்க்க? எதுக்கே பார்க்கணும்? என் சம்மன் நான் கிடைச்சா போதும் ஒவ்வொருத்தன் ஒத்த காலில் நிற்கிறான் தெரியுமா? பொண்ணை பார்க்கறதும் என்ன பாக்குறிய? பொண்ணை வேற பார்க்கணுமா? என் மாதிரிதான் இருக்கும் பொண்ணு. போவிய அடாடா என்ன இப்படி குட்டின்னு விட்டு ஏதோ வந்தாச்சே பார்த்து விட்டு போகலான்னு கேட்டுட்டார். பொண்ணு பட்டணத்துல படிக்குது, தந்தி கொடுத்து வரவழைக்கணும். அதனால என்னங்க மத்த விவகாரங்களை நம்ம தினசா பேசி முடிச்சுக்கிட்டோம்னா நல்லது பாருங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கு நிச்சயதார்த்தம் முடிச்சுடலாம். அடுத்த வாரமே கல்யாணத்தை பிரம்மாண்டமா செய்துடலாம். என்ன சொல்றேன்? அது சரி ஜோசியர, எனக்கு இருக்கிறது ஒரு எழுப்பு உண்டு. அது எக்கச்சக்கமா செலவு போட்டு அமோகமா கல்யாணம் போட்டு நினைக்கிறேன். நீங்க இவ்வளவு அவசரப்பட்டா முடியுமா? அது இல்லைங்க, எங்க அம்மாவுக்கு வயசாகி போச்சு. வேற கல்யாணத்தை பண்ணி கண்குளர பார்த்துட்டு கண்ணை மூடலான்னு நினைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு ஏன் கண்ணை மூடணும்? அப்புறம் ஊர்ல கெட்ட பேர் வரவா? எங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்துச்சு, உங்க வீட்டுல இருக்கு உங்க கண்ணு நாங்கன்னு சொல்றதுக்கு. பிள்ளை அவளுக்கு வயசு 100க்கு மேல ஆகி போச்சு. அப்படியானாலும் அது கல்யாண சாவுதானே? கொஞ்ச நேரம் சும்மா இறங்கல. எப்ப பார்த்தாலும் சாமியம் பேசிக்கிட்டு கல்யாண நேரத்துல சீர் வயசா நான் முடிக்கலாம். உங்களுக்கு சம்மதம் தானே? அது என்ன அப்படி சொல்றீங்க? சீரத்துக்காக உங்க வீட்டுல பெண் எடுக்கிறேன். உங்க பெண்ணு உங்கதான். அது சரி. அப்போ என் சார்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். கேளுங்க. தனா எல்லாம் மரவா இருந்து கேட்டுக்கிட்டு உங்களுக்கு சம்மதம் தானே? நான் என்னங்க சொல்றது, உங்களுக்கு தெரியாதா என்ன? நம்ம என்ன நல்லபடியா வச்சிருக்கணும், அவ்வளவுதான். எங்க வீட்டுக்கு மாதிரி கவனிச்சுக்கிறோம். என்ன நீங்க ஏன் கவலைப்படு? அப்ப சரி, நாளைக்கே பட்டணத்துக்கு தந்தி அடி பொண்ணை வரவழைச்சிடுறேன். வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நிச்சயம் பண்ணிடுவோம். சம்மதம் தானே? பூரண சம்மதம். அப்ப நாங்க புறப்படுறோம். சரி, அப்ப நானும் வர்றேன். வந்துருங்க. வர்றேன்.